அதனாலதான் இன்றைக்கும் பாருங்களேன், நம்ம வேற எங்கேயாவது மரணம் அவர்களுக்கு சம்பவித்தாலும் அஸ்திய கரைக்கிறதுக்காக கங்கையில கொண்டு போய் கரைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பாவம் தீர்ந்து சொர்க்கத்தை போய் அடைவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். எல்லா கடமைகளையும் முடிச்ச பிறகு நான் காசிக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காசில போயிட்டு தினமும் கங்கையில நீராடி சிவ மந்திரம் பஞ்சாட்சரமோ ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருந்து அப்படியே அங்க இறைவனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா அது சொர்க்கத்துக்கு போயிடலாம், இறைவனுடன் ஒன்றுடன் கலந்துடலாம், மறுபிறவி இருக்காது அப்படின்றது நம்ம இந்து மக்களுடைய நம்பிக்கை. இந்த காசி என்ன விசேஷம் அப்படின்னா, கங்கை கங்கையே முதல்ல விசேஷம், வாரணாசி விசேஷம் இல்லையா? கங்கை கரையில ஒரு 84 படித்துறை இருக்கு. படித்துறைனா காட் அப்படின்னு நம்ம சொல்றோம், மணிகர்ணிகா காட், அஸ்வமேத காட் அந்த மாதிரி. அப்போ இந்த 84 படித்துறைகள் இருந்தாலும் ஒரு 5 படித்துறைகள் ரொம்ப சொல்லுவாங்க. அதுல எல்லாருமே நம்ம போய் பாக்குறது மணிகர்ணிகா காட் போவாங்க, ஹரிச்சந்திரா காட் போவாங்க, தசுமேத யாக காட் போவாங்க. அஸ்வமேத காட்ல தான் கங்கா ஆரத்தி நடக்கும். ஏன்னா உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸ் கங்கா ஆரத்தி இல்லையா? மாலை பொழுதில் நடக்கக்கூடிய கங்கா ஆரத்தி பார்ப்பதற்கு உலகம் முழுக்க இருந்து மக்கள் வரோம் இல்லையா? அதுக்காக தான் கங்கா ஆரத்தியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி